108 தாமரை பூக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ்ல போட்டு நம்ம ஒவ்வொரு போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். குபேரருடைய அந்த சிலையும் பதிச்ச மாதிரி இந்த காயின்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு காயினா போட்டு ரொம்பவும் விசேஷமான விபூதியில செஞ்ச இந்த சிலைகள் நீங்க பாக்குறீங்க. சுமங்கலிகளுக்கு கொடுக்கற மாதிரி சுமங்கலி செட் வந்து எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேடா வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கு. அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோமதி சக்கரம், ஷோலி, நம்ம வந்து கலசம் வச்சு புடவை கட்டி நம்ம அலங்காரம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து விதவிதமா இருக்கு. லோட்டஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கட்டி விடலாம். முருகருக்கு ராஜ அலங்காரத்துக்கு கூட வந்து இங்க கிரீடம் இருக்கு. நம்ம வந்து இது வாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம அடுக்கா போடுற மாதிரி சின்னது பெருசு இந்த மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வங்கி மாதிரி வந்து நம்ம கையில கட்டக்கூடியது. அலங்காரமா இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கு. நம்ம அப்படியே வச்சு கட்டும் போது இந்த கை வந்து இப்படி தெரியும். ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து ஜடை அலங்காரம் எல்லாம் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்களோட இருக்கக்கூடிய இதுக்கு கலசமும் இருக்கும். இந்த கலசத்துல நம்ம தேங்காய் வச்சு அம்பாள் ஃபேஸ் வச்சு இதுக்கு மேல வந்து நம்ம கலசம் வச்சு அம்பாளை அலங்காரம் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் ஆஷாட நவராத்திரி முடிஞ்ச கையோட நமக்கு வரலட்சுமி பண்டிகை ஆரம்பமாக போகுது. எப்பவுமே வரலட்சுமி பண்டிகைக்கு இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா லட்சுமியை வந்து ரொம்ப அலங்காரமா படுத்தி எப்படி பாக்குறதுன்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. லட்சுமி அலங்காரத்துக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லா பொருளுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்போட பேர் வந்து லக்கி பாட். இந்த ஷாப் வந்து சென்னை ராயபுரம்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்து இங்க இருக்கிற எல்லா பொருளுமே வந்து லேடிஸ் அவங்க கையார வீட்டுல ஹவுஸ் வைஃப் வந்து வீட்டுல இருந்து அவங்க வந்து எல்லாருமே ரெடி பண்ணி கொடுத்து இங்க வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த கடையை வந்து அமைச்சிருக்காங்க. அது அமைச்சிருக்கிறதும் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் தான். அவங்க வந்து 2 பேர் சிஸ்டர்ஸ் வந்து இந்த கடையை ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. எல்லா பொருளுமே நமக்கு வந்து இங்க அவைலபிள் இருக்கு. அதுக்கு மேல நீங்க சொல்லுங்க மேம், உங்க கடையை பத்தி சொல்லுங்க. நம்ம கடையில பூஜா ரிலேட்டடா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளா இருக்கு மேம். ஆடி மாசம் ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் நம்மளுக்கு பூஜா ரிலேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான A to Z எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேங்க, வாங்க எல்லா பொருளும் என்னென்ன பொருள் இருக்கு இங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரலட்சுமி பண்டிகைக்கு அனைத்து பொருளுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஷாப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வரலட்சுமிக்கு அழகா முகம் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க். ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்கு. இந்த மாதிரி அழகா இவங்களே வந்து கையால அலங்காரப்படுத்தின ஒரு முகம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஃபைபர்ல செஞ்ச முகம் மேம். இது அப்படியே ஹோல்டரோட இருக்கும். ஸோ நீங்க அப்படியே இந்த குடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கொண்டை வச்சு ஸ்டோன் ஒர்க்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கு ஃபேஸ். இதுவுமே ஃபைபர் தான். இதுல நீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க எங்க கிட்ட கொடுத்தாலும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் நாங்க பண்ணி தருவோம். ஓகே, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து. இதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து அம்பாள் வந்து விக்கிரகமா அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபேஸ் எல்லாமே வச்சு புடவை கட்டி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு முகம் வந்து நல்ல ஒரு கலையோட ஃபுல் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து ஜடை அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்ல அலங்காரமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு இதுல பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வரலட்சுமி பண்டிகைக்கு அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு அலங்காரம் பண்ணலாம். அம்பாள் வந்து சிம்மாசனத்துல அப்படியே அலங்காரமா உட்கார்ந்துற மாதிரி இருக்கு. இதே மாதிரி சிம்மாசனம் மட்டும் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா விதவிதமான நிறைய சிம்மாசனம் இருக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வீட்டுல நீங்களே வந்து கலசம் வச்சு நீங்க அம்பாள் அலங்காரம் பண்ணும்போது இது மேல உட்கார வச்சீங்கன்னா இன்னும் பாக்குறதுக்கு வந்து கூடுதலான ஒரு அழகா தெரியும். இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி தாமரை பீடமும் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து நமக்கு இருக்கு. உள்ள வந்து அம்பாளோட விக்கிரகத்தை வச்சு கூட நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். பார்க்க அழகா தெரியும். இதுல சைசஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சைசஸ்லுமே இருக்கு. இந்த சைஸ்ல எல்லாம் நம்ம வந்து கீழே உள்ள வந்து அரிசி போட்டு கலசம் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப அழகா தெரியும். இதுல எல்லாம் வைக்கும் போது அம்பாளுக்கு எப்பவுமே தாமரை பீடம் அழகா இருக்கும். ஸோ தாமரை பீடம் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஃபோம்ல சூப்பரா பண்ணிருக்கோம். இதுல 3 சைஸஸ் அவைலபிளா இருக்கு நம்மள்ட்ட. இதுக்கு மேல வந்து நம்ம கலசம் வச்சு அம்பாளை அலங்காரம் பண்ணலாம். ரொம்பவும் அழகா கிரியேட்டிவா இவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி நம்ம பெரிய அம்பாள் வைக்கிறோம்னா பெரிய சைஸ்ல வைக்கும் போது பார்க்க இன்னமும் அழகா தெரியும். அதே மாதிரி தாமரை பீடம் வந்து வெல்வெட் பேஸ்ல வந்திருக்கு. இப்போ இதுல வந்து 4 லேயர்ல வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் 3 லேயர்ல தாமரை இதழ் எல்லாம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி இந்த இலைகளோட இது ஃபோம்ல பண்ணிருக்காங்க. வெயிட்டும் இல்ல, நமக்கு வெயிட்லெஸ்ஸா
இருக்கும் அம்பாள் வைக்கிறதுக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு தாமரை பீடம். இது பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஃபைபர்ல செஞ்சது. இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கிறது. இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி முகம் வந்து நமக்கு தேவை இருக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சு அலங்காரம் பண்ணலாம். இந்த கிரீடம் எல்லாமே வந்து இங்க அவைலபிள் இருக்கு. 4 கைகளோட இருக்கு. ஒரு கையில வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு கூட நம்ம வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து ரோஸ் வச்சிருக்காங்க. இங்க தாமரை வச்சு நம்ம அலங்காரமா காட்டலாம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 சைடும் வந்து மாத்தி கொடுக்கலாம். நம்ம ஒரு வருஷம் இந்த டிசைன் கொடுத்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து பின்னாடி இந்த டிசைன் வச்சு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து வேரியேஷன் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அலங்காரமா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் லக்ஷ்மி ரொம்ப அலங்காரமா எல்லாம் ஃபுல் செட்டா அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே பூஜைக்கு வந்து இது வைக்கலாம். இல்ல நமக்கு வந்து தனியா நம்ம ஃபேஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சு நம்ம முருகன் அலங்காரம் பண்ணலாம். இல்ல பெருமாள் அலங்காரத்துக்கு எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேஸ் வந்து இந்த கலசத்துல வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அதே மாதிரி பேக் சைடுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 2 பக்கமும் திண்டு வச்ச மாதிரி அழகா அலங்காரத்தோட இருக்கு. நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் வச்சு நம்ம வீட்டுல லக்ஷ்மி பண்டிகைக்கு வழிபடலாம். அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தோடயே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும்னாலும் கிடைக்கும். எல்லா சைஸஸ்லயுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து லக்ஷ்மி வந்து ஃபுல் அலங்காரத்தோட ஃபுல் செட்டாவே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து புது பேட்டர்ன். நமக்கு வந்து இந்த கால் எல்லாம் வந்து இந்த மாதிரி கையில பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது வந்து இது இப்போ புது பேட்டர்ன் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அப்படியே வந்து நம்ம வந்து வீட்டுல கொண்டு போய் ரெடிமேடாவே வச்சு வழிபடலாம். இது இன்னொரு மாடல் வந்து இங்க இருக்கு. நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமாங்கல்யத்தோட எல்லாமே செட்டாவே அப்படியே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. திண்டு எல்லாமே வந்து ஒன்னொன்னு வந்து வேற வேற வேரியேஷன்ஸ் கொடுத்து ரொம்பவும் அழகா ரெடி பண்ணிருக்காங்க. சாரி ஃபுல் எல்லாமே ரெடியா இருக்கு. கொண்டையில கூட வித்தியாசமா இங்க வந்து சைடு கொண்டை இருக்கு. அந்த சிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வரும் அந்த கொண்டை. ஒவ்வொரு சிலையிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். எல்லாமே வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்கோட நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கலைநயமா இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ரெடியா வேணாம், நமக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம கலசம் வச்சு அலங்காரம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல் ரெடிமேடா வருது. நம்ம வந்து கலசம் மட்டும் இங்க மேல வந்து நமக்கு என்னென்ன போடணுமோ போட்டு கலசம் வச்சு நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேஸ் வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைபர்ல நம்ம இங்க பேக் சைட்ல காட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைபர் ஃபேஸ் கூட வச்சு நம்ம அலங்காரமா காட்டலாம். இந்த மாதிரி சைசஸ்ல நிறைய சைசஸ்ல மேல எல்லாம் அவைலபிள் இருக்கு. நீங்க மேலேயே பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய சைசஸ் அப்புறம் கலர்ஃபுல்லா எல்லா கலர்லயும் நமக்கு வந்து அம்பாளுக்கு புடவை கட்டி அலங்காரமா இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கு. வெறும் பாடி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஃபேஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கூட லக்ஷ்மி பெருமாள் முருகருக்கு அலங்காரம் பண்றது எல்லாமே வந்து இங்க அவைலபிள் இருக்கு. சிவபெருமாள் அலங்காரத்துக்கும் நமக்கு வந்து இந்த பாடி ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பெருமாளுக்கு அம்பாளுக்கு இந்த மாதிரி எல்லா அலங்காரத்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பாடி எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மிக்கு அலங்காரம் எப்படி பண்ணலாம், நம்ம வந்து எப்படி கிரியேட்டிவா அலங்காரமா உட்கார வைக்கலாம்னு இங்க ஒரு டெமோ வந்து வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்பாளை வச்சு முன்னாடி கலசம் வச்சு நம்ம வந்து முன்னாடி என்னென்னலாம் வச்சு நம்ம அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. வரலட்சுமி பண்டிகைக்கு 108 போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் லக்ஷ்மிக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்திருக்கு. 108 தாமரை பூக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்ல போட்டு நம்ம ஒவ்வொரு அர்ச்சனையா ஒவ்வொரு போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அம்பாளோட சிலை வச்சு இந்த மாதிரி வந்து இப்போ ரெடிமேடா வருது. நமக்கு இந்த மாதிரி பிளேட் வந்து வந்துரும். நம்ம கிட்ட இந்த அர்ச்சனை பூக்கள் எல்லாம் இருந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இல்லைன்னா செட்டாவும் நம்ம வந்து இங்க வாங்கிக்கலாம். இந்த அர்ச்சனை பூக்கள் வந்து சில்வர் கலர் அப்புறம் கோல்டன் கலர் 2 கலர்லயும் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அர்ச்சனை பண்றதுக்கு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஸ்டாண்டோட வருது. அதனால நம்ம அப்படியே வச்சு பூஜை பண்றதுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அம்பாளுக்கு போடுறதுக்கு தாமரை பூ மாலைகளும் வந்து இந்த மாதிரி அழகா எல்லா சைசஸ்லயுமே அவைலபிள் இருக்கு. கூடவே நமக்கு இந்த மாதிரி லட்சுமிகரமான பொருட்கள் அம்பாளுக்கு உகந்த பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து எல்லா சைசஸுமே அவைலபிள் இருக்கும். நம்ம இதுல போட்டு வைக்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோமதி சக்கரம், ஷோலி, இந்த சின்ன வளையல்கள், குன்றின் மணி இதெல்லாம் போட்டு வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கூடவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறதுக்கு விதவிதமா யூனிக்கா ஆன்டிக்ல வந்து நமக்கு ஆரத்தி ஸ்டாண்ட் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அம்பாளுக்கு நம்ம 5 வித ஆரத்தி எல்லாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாமரை பூ பேஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்பவும் அழகா ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம கலசம் அமைச்சு அம்மனுக்கு கொடுத்தக்கூடிய பாவாடைகள் வந்து எல்லா சைசஸ்லயுமே இருக்கு. இந்த மாதிரி ஆபரணங்கள், கிரீடம் கூட வந்து நமக்கு நிறைய சைசஸ்ல அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி வேணா உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்கா வேணும்னாலும் இந்த மாதிரி ஒரு கிரீடம் வந்து வைக்கும் போது ரொம்பவும் அழகா தெரியும். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப அலங்காரமா இருக்கு. கூடவே பின்னாடி பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ஃபுல் அலங்காரத்தோட உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபைபர் ஃபேஸ் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. 4 கைகள் இருக்கு. கைகள்ல வந்து நம்ம வந்து பின்னாடி பேக் சைட்ல தாமரை பூ வந்து வச்சு அலங்காரப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த தாமரை பூ மாலைகள் எல்லாம் கூட வந்து நமக்கு எல்லா சைசஸ்லயுமே அவைலபிள் இருக்கும்.
அம்மன் உட்கார்ந்துருக்க இந்த மண்டபம் பேப்பர்ல செஞ்சது. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மனுக்காக மட்டும் இல்ல, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வேற எந்த செலிப்ரேஷனுக்கு எந்த சுவாமியை வேணா வச்சும் இந்த மண்டபம் யூஸ் பண்ணலாம். அதுல நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. லட்சுமிக்கு அலங்காரம் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வந்து அலங்காரமா ரெடி பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கலர் கலரா இந்த மாதிரி ஒரு அன்னம் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் நீங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு அழகா தெரியும். இது வந்து ஸ்டாண்டோட இருக்கு, அதனால நமக்கு வந்து ரெண்டு சைடும் வைக்கும் போது அப்படியே நின்னுக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மயில் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம முருகன் அலங்காரத்துக்கு கூட வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க கோமாதா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வேற வேற வேரியேஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அலங்காரத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கும்போது இதுல வந்து விளக்குகள் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகா தெரியும். இல்லைன்னா பூக்கள் கூட வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம். சுமங்கலிகளுக்கு கொடுக்கற மாதிரி சுமங்கலி செட் வந்து எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேடா வச்சிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி 4 வளையல்கள் 2 வளையல்கள் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி பிளவுஸ் பிட்டுகள் வந்து அதுவுமே கூட இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து செட்டா வேணும்னா கூட வந்து செட் பண்ணி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படியும் வாங்கிக்கலாம். கூடவே இந்த மாதிரி விளக்குகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்கு வைக்கலாம். நம்ம வந்து 2 சைடும் அம்பாளுக்கு ஏத்தியும் வைக்கலாம். இந்த மாதிரி பிராஸ்ல அஷ்டலட்சுமி விளக்கு வந்து லைட் வெயிட்ல நல்லா ஆன்டிக் டச்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஏத்தி வைக்கும் போது ரொம்ப அழகா தெரியும். யூனிக்கான ஒரு விளக்கு இது. அஷ்டலட்சுமிகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 சைடும் யானையும் இருக்கு. நவராத்திரிக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏத்தி வைக்கும் போது ரொம்ப நேரம் எரியும். நல்ல அகண்ட தீபம் மாதிரி பேஸும் நல்ல டிசைனோட இருக்கு. நம்ம அலங்காரத்துக்கு உருளி வைப்போம், அது கூட வந்து நிறைய சைசஸ்ல இருக்கு. நம்ம ஒரிஜினல் பூ போட்டு வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா இது லைட் எரியற மாதிரி இந்த பூவும் வந்து நம்ம போட்டு அலங்காரத்துக்கு அப்படியே அம்பாள் முன்னாடி சைட்ல வைக்கலாம். இதுலயும் வந்து நிறைய சைசஸ் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டோட ரொம்பவும் அழகா இருக்கு. பூஜை கூடைகள் அம்பாளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டு வைக்கலாம். அதுவும் வந்து நிறைய டிசைன்ஸ்ல சைசஸ் இருக்கு. அதே மாதிரி குபேர பூஜை பண்றதுக்கு இந்த குபேர பானையில 108 குபேர காயின்களும் வந்து அவைலபிள் இருக்கு. நமக்கு இதுல வந்து அந்த யந்திரமும் குபேரருடைய அந்த சிலையும் பதிச்ச மாதிரி இந்த காயின்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு காயினா போட்டு குபேர மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து இப்போ இந்த பானையோட நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க இது வந்து வாங்கிக்கலாம். ஜெர்மன் சில்வர்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாலைகள் வந்து அழகழகா வந்திருக்கு. இது வந்து நம்ம அம்பாளுக்கு கடவுள் சிலைகளுக்கு எல்லாமே போடலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் கோல்டன் டச்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசா வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது மாதிரி அழகழகா வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு 5 இன்ச்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகி நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம எந்த சைஸ் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி வந்து எல்லா சைஸஸுமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி யூனிக்கா இருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்த மாதிரி ரொம்ப அழகா தெரியுது. சைஸஸும் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா சைஸஸுமே இருக்கு. வரலட்சுமி பண்டிகைக்கு நமக்கு முக்கியமா தேவை இருக்கிறது தோரணங்கள். விதவிதமான தோரணங்கள் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி பார்ப்போம். இப்போ யூனிக்கா பாத்தீங்கன்னா பனை ஓலையில செஞ்ச இந்த கிளி மாதிரி தோரணம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம 2 சைடு தொங்க விடும் போது இன்னும் பாக்குறதுக்கு யூனிக்கா டெக்கரேட்டிவா தெரியும். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து நேச்சுரலா யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. அது மாதிரி இங்க உங்களுக்கு வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி மங்களகரமா இருக்கும். இதெல்லாம் வைக்கும் போது நமக்கு நிறைய வித்தியாசமா எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்ல போனா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வேறு மாலைகள் எல்லாம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயரமா இருக்கக்கூடிய நம்ம நிலைவாசலுக்கு எல்லாம் போடலாம். அம்பாளுக்கு சைட்லயும் வந்து நம்ம இதெல்லாம் அலங்காரத்துக்கு கொடுக்கலாம். பேக்ட்ராப்ல அலங்காரத்துக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி மயில் தாமரை பூ டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. எலுமிச்சை பழத்துல நம்ம அம்பாளுக்கு மாலை போடுவோம், அதெல்லாம் கூட வந்து நம்ம சைட்ல வந்து அலங்காரத்துக்கு கொடுக்கலாம். இதுல நிறைய கலர்ஸ்ல இருக்கு. மாலைகள் வேணும்னாலும் எல்லாமே வந்து வாடாம இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எப்பவும் போட்டு வைக்கலாம். நீங்க இங்க நேராவே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும், எந்த மாதிரி மாலை வேணும் நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கனாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்கா நல்லா அழகா தெரியும். பேக்ட்ராப் சைட்லயும் நம்ம வந்து அலங்காரத்துக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். அம்பாளுக்கு ரெடிமேடா ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி காப்பர் சொம்பு வச்ச மாதிரி இந்த மாதிரி உருவங்கள் நம்மள்கிட்ட 7 இன்ச்சஸ்ல இருந்து 22 இன்ச்சஸ் ஹைட் வரைக்கும் இருக்கிறாங்க. இதுல காப்பர் சொம்பு வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளையில இந்த சொம்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கலச பொருள் எல்லாம் போட்டு தேங்காய் வச்சு முகம் கட்ட இது ரெடிமேடாவே அவைலபிளா இருக்கு. இதுல 6 to 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நம்மள்கிட்ட. அது இருக்கிறதுலே சின்ன சைஸ்னா இது வந்து பெரிய சைஸ். உங்களுக்கு காப்பர் சொம்பு இருக்கிற மாதிரி வேணுமா, பித்தளை சொம்பு இருக்கிற மாதிரி வேணுமா, எது வேணும்னாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதுல வந்து நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டா எல்லாமே வந்து சாரி வந்து எடுப்பா இருக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நிறைய கலர்ஸ்ல எல்லாமே ஒன்னொன்னு அட்டகாசமா இருக்கு. அம்பாளுக்கு தோலுக்கு போடக்கூடிய தோமாலைகள் இது வந்து இந்த மாதிரி இப்படி இந்த சைட்ல இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகா எடுப்பா தெரியும். இது வந்து ஃபுல்லா ஸ்டோன் வச்சிருக்கிறது. இது இந்த மாதிரியும் சைஸஸ் வந்து நிறைய இருக்கு. கூடவே நமக்கு வந்து இந்த மாதிரி இதுவும் வந்து தோளுக்கு வந்து நம்ம 2 சைட்லயும் வந்து நம்ம கட்டி விடலாம். இது 2 டிசைன்ல வரும். நம்ம இந்த சைடு வந்து ஒரு தடவை வைக்கலாம், இந்த சைடும் வந்து வைக்கலாம். 2 சைடும் வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸ்ல இருக்கு. சைஸஸும் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கு. வேற வேற வேலைப்பாடுகள்ல ரொம்ப அழகா முத்தெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி 2 சைடு டிசைன் இருக்கிற மாதிரி 2-in-1 டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு டிசைன். கான்ட்ராஸ்டா 2 சைடும் டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு ஃபுல் வேலைப்பாடுகளோட இது வைக்கும்போது ஒரு மாதிரி தெரியும், பின்னாடி வைக்கும்போது ஒரு டிசைன்ல தெரியும். நம்ம சாரிக்கு மேட்சிங்கா நம்ம வச்சு அலங்காரத்துக்கு இது வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இங்க அம்பாள் சிலைக்கு பாத்தீங்கன்னா இங்க சைடுல வந்து போட்டிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். தோமாலை வச்ச உடனே இது வந்து பாக்குறதுக்கே ரொம்பவும் அழகா தெரியும். அம்பாளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ கருமாரியம்மன் அலங்காரத்துக்காக நாக கொடை வச்ச மாதிரியான ஒரு கிரவுன் இது நம்ம அம்மனுக்கு வைக்கிற மாதிரி மாங்காய் டிசைன்ல திலகம் இருக்கிற மாதிரி சைஸ் வாரியா உங்களுக்கு கிரவுன் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ஹாஃப்ல இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கிரவுன் அப்படியே சுவாமியோட இதுல மாட்டிக்கலாம். அந்த மாதிரியான கிரவுன்ஸ் இருக்கு. இதுல பாலாஜி கிரவுன், இந்த மாதிரி ராஜாமுடி கிரவுன், இந்த மாதிரி சின்ன சின்ன சைசஸ்ல இருந்து நம்ம வீட்டுல இருக்க விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே வைக்கிற மாதிரியும் இருக்கு. கோவில்ல இருக்க பெரிய சிலைகளுக்குமே நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லக்கி போட்ல. இதெல்லாமே வந்து ஹாஃப் கிரவுன்ஸ் மாதிரி பின்னாடி நம்ம வந்து கலசம் வச்சா அப்படியே வந்து வச்சு கட்டலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்ல ஃபுல்லா வந்து ஆர்ச் மாதிரி கொடுத்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் அழகா இருக்கு. அதே மாதிரி பாதங்கள் இது வந்து ஸ்டோன்லயே ஃபுல்லா வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் மிக்ஸ்டா நல்லா அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம கையெல்லாம் வைக்கும் போது அதுல வச்சு இப்படி பின்னாடி வந்து கட்டிடலாம். இங்க வந்து இந்த ஹோல்ஸ்ல கயிறு கொடுத்து நம்ம அப்படியே வச்சு கட்டும் போது இந்த கை வந்து இப்படி தெரியும், ரொம்ப அழகா தெரியும். அதே மாதிரி பாதத்துக்கும் நம்ம வச்சு கட்டிக்கலாம். பின்னாடி வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க நம்ம கயிறு வச்சு கட்டுறதுக்கு. பெருமாளுடைய திலகம் இங்கேயும் வந்து நம்ம பெருமாளுக்கு வந்து கை வந்து ஒரு ஷேப்ல கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷேப் எல்லாம் கூட இருக்கு. கை வந்து அப்படியே வச்சு கட்டுற மாதிரி. வேலு அப்புறம் சேவல் கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன்ஸோட இருக்கிற ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து பூஜைக்கு வைக்கலாம். சின்ன சைஸ் வேலைன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சது இந்த சைஸ் இருக்கு. இதுல பெரிய சைஸ் கூட இருக்கு. உங்களுக்கு சைஸ் தேவை இருக்கிற மாதிரி நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். இதே மாதிரி இந்த கத்திகள் எல்லாம் ஃபுல் பினிஷிங்கோட இந்த ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க. காதுக்கு இதுக்கெல்லாம் போடுற மாதிரி ஃபுல்லாக்கு இதெல்லாம் இருக்கு. சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃபுல் பினிஷிங்கோட கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வங்கி மாதிரி வந்து நம்ம கையில கட்டக்கூடியது. சைட்ல கட்டும் போது இன்னும் கொஞ்சம் அழகா தெரியும். இது பெரிய சைஸ். அதுல இது வந்து அம்பாளுக்கு கையில வந்து தாமரை பூ வைக்கலாம். இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்கு நம்ம வைக்கக்கூடியது. மாங்காய் டிசைன் இது வந்து அம்பாளுக்கு ஆபரணமா போட்டு விடலாம். பெரிய சிலைகளுக்கெல்லாம் போடுற மாதிரி மூக்குத்தி. இது விநாயகருக்கு எல்லாம் சுவாமிக்கு வைப்போம் இல்லையா, சின்ன கொடையா வேணும் போது இந்த மாதிரி கொடையெல்லாம் சுவாமிக்கு வைக்கலாம். அதுல இங்க நட்சத்திரம் பிறை இதெல்லாமே வந்து இருக்கு. கருமாரி அம்மனுக்கு வைக்கக்கூடிய சின்ன கிரீட்டம் எல்லாமே ஹாஃப் கிரீட்டமா இருக்கு. நம்ம அப்படியே வந்து சிலைகளுக்கு வச்சு கட்டி விடலாம். பார்க்க ரொம்பவும் அழகா தெரியும். சின்ன சிலைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கை பிக்ஸ் பண்ணணும்னா நம்ம 2 கை இருக்கும், 4 கை இருக்கும்போது இந்த மாதிரி கை வந்து பின்னாடி பிக்ஸ் பண்ணலாம் அம்பாளுக்கெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 8 கைகள் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ற மாதிரி இருக்கு. வேல் கிளி இருக்கிற மாதிரி சூலம் இது எல்லாமே வந்து நல்லா பினிஷிங்கோட மாங்காய் டிசைன் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சிலைகளுக்கெல்லாம் போடும்போது ரொம்ப அழகா தெரியும். இந்த கிரீன் கலர்ல பினிஷிங்கோட கொடுத்திருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் ஒரு பினிஷிங்கும் நல்லா இருக்கு. நல்லா எடுப்பாவும் தெரியற மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. நம்ம பெரிய சிலையில இருந்து சின்ன சிலை வரைக்கும் எல்லாத்துக்குமே போடலாம். எல்லாமே டிசைனும் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. இது ஒரு டிசைன்ல இந்த மாதிரி பாருங்க. இது ஒரே மாதிரி இதுல வந்து நம்ம அடுக்கா போடுற மாதிரி சின்னது பெருசு இந்த மாதிரி இருக்கு. கீழே வந்து முத்து கொடுத்துருக்கிற மாதிரி. இதுலயே வந்து நமக்கு பார்க்கலாம் இங்க எவ்வளவு சைசஸ்ல அப்படியே போகுது. சின்ன சின்ன சைஸ் உங்களுக்கு சின்ன சிலையா இருந்தா அந்த சின்ன சைஸ் கூட போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா டபுள் அடுக்கு வர்ற மாதிரி இதெல்லாம் ஒரே மாதிரி ரொம்பவும் அழகா தெரியுது. இது பாத்தீங்கன்னா நெற்றிப்பட்டை நம்ம முருகன் அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து நெற்றிக்கு வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்படியே கட்டி விடலாம். ரொம்ப அழகா தெரியும். இதெல்லாம் வந்து திலகம் வைக்கிற மாதிரி அந்த டிசைன் கொடுத்து நம்ம அழகா வந்து அலங்காரம் பண்ண யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு. அம்பாளுக்கெல்லாம் நெற்றியில திலகம் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். அம்பாளுக்கு டாலர் மாதிரி வந்து அலங்காரம் பண்றதுக்கு இது வந்து டாலர் மாதிரி போட்டு விடலாம். பின்னாடி நம்ம கட்டுறதுக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிக் ஆன் வச்சு நம்ம வந்து அப்படியே ஒட்ட வச்சோம்னா பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இது கூட வந்து நம்ம அலங்காரமா டாலர் மாதிரி போட்டு விடலாம். இதுவும் வந்து புது டிசைன்ஸ் இதெல்லாம் இப்ப வந்திருக்கு. டாலர் அழகா எடுப்பா தெரியும் இதெல்லாம் அலங்காரத்துக்கு வைக்கும் போது. அதே மாதிரி ஓம் இருக்கு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல நம்ம முருகர் அலங்காரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம டாலர் மாதிரி போட்டு விடலாம். முருகர் அலங்காரத்துக்கு ஷட்கோணம் இருக்கிற மாதிரி நட்சத்திர வடிவத்திலையும் ஸ்டோன் ஒர்க்ல இது இருக்கு. இந்த டாலர் எல்லாம் வந்து முருகருக்கு அனுப்பிச்சு விடலாம். இந்த செயின் எல்லாம் போட்டு கூட போடலாம். நம்ம இல்லைன்னா இங்க வந்து ஸ்டிக்கான் ஒட்ட வச்சு முருகருக்கு செயின் மாதிரி வந்து அலங்காரத்துக்கும் இந்த டாலர் எல்லாம் வந்து ஒட்ட வச்சும் அலங்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. ஸ்வஸ்திக் அப்புறம் கதாயுதம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல இருக்கு. தாமரை பூ டிசைன்ஸ்ல இந்த மாதிரி டாலரும் இருக்கு. ஃபுல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி சூலாயுதம் நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் அலங்காரத்துக்கு வைக்கலாம். ஃபுல் செட்டா வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ற மாதிரியும் ஃபுல் செட்டும் இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேற வேற டிசைன்ஸ்ல இருக்கு. வந்து ஒர்க் வேற வேற மாதிரி இருக்கும். ஸ்டோன்ல இதெல்லாம்
ரொம்ப அழகா தெரியும். நம்ம பெரிய பெரிய சிலையா உட்கார வைக்கும்போது கலசம் வச்சு அம்பாள் புடவை கட்டி அலங்காரம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் போட்டா ரொம்ப அழகா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேற வேற டிசைன்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் தான் இப்ப நான் காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க கடைக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்த்து உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். கிரீட்டம்ல வந்து ஹாஃப் கிரீட்டம் உங்களுக்கு சைஸ் வாரியா ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா எடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து வாங்கி அம்பாளுக்கு சுவாமிக்கெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகா தெரியும். இதுல இது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருந்தா அந்த விக்கிரகங்களுக்கு கூட இந்த மாதிரி சைசஸ் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ வைக்கலாம். முருகருக்கு ராஜ அலங்காரத்துக்கு கூட வந்து இங்க கிரீட்டம் இருக்கு. கருமாரி அம்மனுக்கு வைக்கிற மாதிரி இங்க நாகம் இருக்கிறது. அப்புறம் நமக்கு பிறை இருக்கிற மாதிரி வாராகி அம்மனுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரீட்டம் எல்லாம் வைக்கலாம். ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் இருக்கு. இதுல நிறைய சைசஸ் இருக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நமக்கு வந்து இங்க லக்கி பாட்ல வந்து அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு வைக்கக்கூடிய கம்மல் டிசைன்ஸ். பெரிய சைஸ்ல இருந்து நம்ம பெரிய அம்பாலா இருக்கு, சிலை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி கம்மல் எல்லாம் யூஸ் பண்ண அழகா தெரியும். இதுல வந்து சைசஸ் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ற மாதிரி தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்கி ஷேப்ல கீழே வந்து எல்லாம் ஸ்டோன் ஒர்க்ல நமக்கு வேற வேற கலர்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து அம்பாளுக்கு வைக்கிற மாதிரி தான். இதுலயும் வந்து சைசஸ் வந்து 3 சைசஸ்ல இருக்கு. நமக்கு இது எல்லாமே கம்மல் தான். எல்லா சைசஸ்லயுமே இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். அதுல நாக வடிவமா இருக்கிற ஜிம்கியும் இருக்கு. நிறைய டிசைன்ஸ் வந்து விதவிதமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எது தேவையோ அது வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிசைன்ல ரொம்ப அழகா வந்து யூனிக்கா டிசைன்ஸ் எல்லாம் மல்டிபிள் கலர் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இதுலயே சைசஸும் இருக்கு. இதுவும் வந்து டிஃப்ரெண்டான ஜிம்கி டிசைன் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பெரியது சின்னது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி காசு மாலை எல்லாம் வந்து சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. கொஞ்சம் பெரிய அம்பாள் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பெருசா வந்து வாங்கிக்கலாம். நிறைய வந்து அவைலபிள் இருக்கு. அம்பாளுக்கு 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கை 2 கை இருக்கும் ஆல்ரெடி. இன்னும் 2 கை வந்து பின்னாடி 2 கை இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதுவும் அழகா தெரியும். கூடவே வந்து அம்பாளுக்கு போடுற மாதிரி காலுக்கு கொலுசும் வந்து இங்க இருக்கு. இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். அம்பாளுக்கு வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு வாங்கி போட்டு விடலாம். அம்பாளுக்கு வந்து கையில கொடுக்கற மாதிரி கிளி கையில வந்து நம்ம அப்படியே வச்சு விடலாம். இது வந்து தோலுக்கு வந்து நம்ம 2 சைடு வைப்போம் இல்லையா ஆண்டாளுக்கெல்லாம், அந்த மாதிரி கிளியும் வந்து அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் வந்து அம்பாள் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட். நம்ம வந்து கலசம் வச்சு புடவை கட்டி நம்ம அலங்காரம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலசம் வச்சு புடவை வந்து இப்படி போட்டு மேல வந்து கட்டலாம். ஸ்டார்டிங் இது சிம்பிளா இருக்கும். இதுலயே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்பி எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். நம்ம செப்பரேட்டா இதை வந்து எடுத்து வச்சிடலாம். வருஷம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் லட்சுமி வச்சு நம்ம அழகா புடவை கட்டி அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப எடுப்பா தெரியும். இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கலசம் வச்சு நம்ம புடவை கட்டி இன்னும் கொஞ்சம் லென்த்தியா தெரியும். இந்த அம்பாள் வந்து இங்க வந்து அந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. கைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கற மாதிரி கம்பி எல்லாம் கொடுத்திருக்காங்க. கை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கட்டும்போது அது பார்க்கவும் வந்து கரெக்டா நிக்கிற மாதிரி இருக்கும். காலுக்கும் வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இங்க கீழே வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து நமக்கு அந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் எதுவும் இருக்காது. கலசம் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும், ஈஸியாவும் இருக்கணும்னா இந்த ஸ்டாண்ட் வைக்கும்போது உங்களுக்கு மேலேயும் வந்து ஃபேஸ் வச்சு கட்டுறதுக்கு மாலை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கம்பி வந்து நம்ம மேல தேங்காய் வைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காயில நம்ம இதை சொருகி வச்சு நம்ம மாலை வந்து அடுக்கடுக்கா போடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இப்போ தேங்காயில வந்து உள்ள விட முடியலனாலும் முன்னாடியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இங்க வந்து கயிறு கட்டி நம்ம அந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து மாலை போடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். மாலைகள் வந்து அடுக்கடுக்கா போடும்போது இதுல இந்த ஸ்டாண்ட்லனா நமக்கு அப்படியே நிக்கும், கீழே சருகாம கரெக்டா நிக்கும். பார்க்கவும் வந்து அழகா தெரியும். அம்பாளுக்கு 2 சைடும் வந்து வாழை மரம் வைப்போம். அது வந்து நமக்கு எப்பவுமே வந்து விழுந்துட்டே இருக்கும். அது வைக்கிறதுக்கான ஒரு சரியான ஸ்டாண்ட் வந்து கிடைக்காது. இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு இதுக்குள்ள வந்து அந்த கன்றை வந்து சொருகி வச்சோம்னா நமக்கு வந்து அது கீழே வந்து விழாம இருக்கும். நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ நம்ம வந்து அம்பாள் முன்னாடி கீழே தரையில வைக்கலாம். அப்படியே வச்சா கூட இது வந்து அந்த கிரிப்புக்கு அப்படியே வந்து நிக்கும், நமக்கு கீழே விழாம இருக்கும். அம்பாளுக்கு கட்டக்கூடிய ஹஸ்தம் பாதம் கை கால்கள் வந்து நமக்கு 0 சைஸ்ல இருந்து இருக்கு. ரொம்ப சின்ன சைஸ். சின்ன கலசம் வைக்கிறீங்கன்னா இந்த கை கால் வந்து நம்ம பொருத்தி நம்ம அழகா அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லா வந்து நமக்கு அந்த புடவை மாதிரியே ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்து இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துரும். நெக்ஸ்ட் நமக்கு கோல்டு கலர்ல வேணும்னாலும் ஹஸ்தம் பாதம் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கோட வந்துரும். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ரெகுலர் ஹஸ்தம் பாதம் வந்து ரெகுலரா நமக்கு எப்படி இருக்குமோ இதுல சைசஸ் வந்து சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. எந்த சைசஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதுல வந்து நமக்கு எல்லோ தான் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த ஹஸ்தம் பாதம் வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு கட்டி அலங்காரம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபோல்டபிள் கை. நம்ம இப்போ வந்து கட்டுறோம் இல்லையா, இந்த உட்காந்துட்டு இருக்கும் போது கை வந்து இப்படி கட்டி இருக்கிற மாதிரி வரும், காலை பிடிச்சு கட்டி இருக்கிற மாதிரி. அந்த ஃபோல்டபிள் கைக்கான செட் வந்து இது ஃபுல் செட். காலுக்கும் இதுக்கும் கைக்கும் செட்டா வரும். இது வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து கை இருக்கு, பேக் சைடுக்கு நமக்கு இன்னும் 2 கை வந்து அட்டாச் பண்ணணும்னா
பண்ணிக்கணும்னா இந்த கையை வந்து பேக் சைடுக்கு கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒர்க் எல்லாம் பண்ணி வந்து இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 கைகள் இருக்கிற மாதிரி நமக்கு செட்டா ஒரே இதுல வந்துரும். நமக்கு வந்து ஃப்ரண்ட் கை அப்புறம் பின்னாடி கை, இந்த கையில வந்து லோட்டஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கட்டி விடலாம். இதுக்கான கால் வந்து இது நம்ம வந்து செட்டா அப்படியே வந்து காலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அழகா வந்து கட்டி ரெடி பண்ணி அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணலாம். இதை வந்து இவ்வளோ வந்து இருக்கு. இதுலயும் வந்து உங்களுக்கு சைசஸ் வந்து உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து கலர்ஸும் வேணும்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் வந்து வேரியேஷன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அம்பாளுக்கு ஜடை அலங்காரம் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் இந்த சின்ன சைஸ்ல இருந்து அழகா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு கீழே வந்து கொஞ்சம் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அது கூடவே வந்து இந்த மாதிரி மல்லிப்பூ டிசைன் கொடுத்து சென்டர்ல வந்து இந்த மாதிரி டிசைனை வந்து நிறைய கலர்ஃபுல்லாவும் இருக்கு. கூடவே இங்கெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆரி ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரியும் இருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. லாங்கா ஜடை வேணும் அம்பாளுக்குன்னா இந்த மாதிரி லாங்கான ஜடையெல்லாம் கூட வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கெம்பு ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இதுவும் வந்து நல்லா எடுப்பா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட ரொம்ப அழகா தெரியும். அம்பாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் இங்க இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கான டிசைன்ல ஒன்னும் வந்து நம்ம அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப அழகா தெரியும். அம்பாளுக்கு பின்னாடி வைக்கக்கூடிய பிறை அந்த கிரவுன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சின்ன சைஸ்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றதுக்கு அழகா தெரியும். இதுலயே வந்து ஸ்டோன் ஒர்க்லயும் இருக்கு. பின்னாடி இந்த மேங்கோ ஷேப்ல அதுல கலர்ஃபுல்லா இருக்கு. நிறைய கலர்ஸ்ல பூ வச்ச மாதிரி முத்து இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்து டிசைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து கடைக்கு வந்து பார்த்தே உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒவ்வொன்னு தான் காட்டிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு. எல்லாமே ஒரே வீடியோல காட்ட முடியாது. அதனால நான் உங்களுக்கு இருக்கிறது முன்னாடி இருக்கிறது நான் காட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேப்ப இலை இருக்கிற மாதிரி எல்லாம் அம்பாளுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். இந்த மாதிரி ஒரு நீடல் மாதிரி வரும். நம்ம தேங்காயில சுருக்கி வைக்கும் போது இதை இந்த பிறை மாதிரி அப்படியே நிற்கும். பார்க்கறதுக்கு கிரவுன் மாதிரி தெரியும். அழகா தெரியும். அம்பாள் முகம் வந்து அலங்காரமா நம்ம கலசம்ல அப்படியே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகழகா முகம் எல்லாம் இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து பேப்பர் மேஷ்ல செஞ்ச வாராகி அம்மன் முகம், அம்பாள் முகம், விநாயகர் முகம், இந்த மாதிரி பெரிய வாராகி அம்மன் முகம், இந்த மாதிரி கலரா நமக்கு பச்சை கலர்ல வேணும்னாலும் அதுவும் இருக்கு. இந்த மாதிரி அலங்காரத்தோட ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஜடை அலங்காரம் பூக்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி அலங்காரத்தோடவும் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு சிம்பிளா வேணும்னாலும் அதுலயே கோல்டன் கலர் எல்லாம் கொடுத்து நமக்கு கிரவுன் ஷேப் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரியும் இருக்கு. இந்த ஃபேஸ் மட்டும் வந்து ஃபைபர். இது எல்லாம் வந்து நமக்கு இந்த பேப்பர் மேஷ்ல செஞ்சது. எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரணங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி தெரியும்னு ஒரு ஐடியாக்கு எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்க. தோடு எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். இங்க பெருமாளுக்கும் அலங்காரம் பண்ணி நமக்கு ஃபேஸ் வேணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பொம்மையில வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். கூடவே கருமாரி அம்மன் ஃபேஸும் இருக்கு. ஜெர்மன் சில்வர்லயும் வேணும்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த மாதிரி கொண்டை மாடல்ல கூட நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு 2 in 1 இது வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம கிரவுன் மாதிரி வச்சுக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அலங்காரமா வைக்கணும்னா பின்னாடி இந்த மாதிரி ஜடை அலங்காரத்தோட இருக்கிற கொண்டையும் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்ப காட்டுறது நான் சிம்பிளா 2 டிசைன் மட்டும் காட்டுறேன். இது வந்து ஆண்டாள் கொண்டை மாதிரி நம்ம வந்து அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். கலசு தேங்காய் இருக்கும் இல்லையா, தேங்காயில வச்சு நம்ம அப்படியே வந்து மேல இந்த அலங்காரம் வச்சோம்னா நம்ம பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா தெரியும். வாழை இலை இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பின்னாடி வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு ஒட்ட வச்சு பார்க்கும்போது நல்லா அழகா தெரியும். நம்ம ஒரிஜினல் வாழை இலை வைக்கும் போது அது வந்து காஞ்சிரும் கொஞ்சம் நேரம் போனா. ஆனா இது வந்து நமக்கு காயாது. பார்க்கிறதுக்கு அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் நீடிக்கும். நம்ம வந்து இது வாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு டைப்ல வந்து இது வந்திருக்கு. பேக் ட்ராப்ஸ் கூட வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த டிசைன்ஸ் இருக்கு. இதுல சைசஸ் வந்து நிறைய இருக்கு. இது 8x5 feet ஹைட்ல இருக்கிற ஒரு பேக் ட்ராப். இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. கிளி இருக்கிற மாதிரி மங்களகரமான ஒரு டிசைன்ல இந்த டிசைன் வருது. பிச்வாய் ஆர்ட்ல இந்த டிசைன் வருது. வாழை இலை இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேக் ட்ராப் வந்து இது இருக்கு. இதுக்கு பின்னாடி அம்பாள் இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரத்தோட இந்த பேக் ட்ராப். கூடவே ஃபுல் தாமரை பூ இருக்கு. இதுல இதுவும் வந்து விநாயகருக்கு. இந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இதுல வந்து டிசைன்ஸ் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லென்த்தியா பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி. இது வந்து ஹைட் வந்து 5 feetக்கும் அகலம் பாத்தீங்கன்னா 8 feetக்கும் இருக்கு. இதுலயும் வந்து நல்ல பிரைட் கலர்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி பிச்வாய் ஒர்க் எல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு. இதுலயும் நம்ம வந்து ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். இதுவும் தோரணம் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா கிரீன் கலர்ல நமக்கு பேக் ட்ராப்புக்கு ரொம்பவும் அழகா தெரியும். இதுவும் பாத்தீங்கன்னா பசுமாடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேக் ட்ராப். தாமரை பூ போட்ட மாதிரி நல்லா எடுப்பா இருக்கிற மாதிரி பேக் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு. இதுவும் பார்க்கலாம். யூனிக்கா டிஃப்ரெண்டான டிசைன்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. நமக்கு கோலம் போட்ட மாதிரி இந்த மாதிரியும் வந்து ரொம்ப எடுப்பா தெரியும். லக்ஷ்மி எல்லாம் முன்னாடி உட்கார வைக்கும் போது அழகா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு பேக் கிரவுண்டும் இருக்கு. இதுவும் வந்து பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப லட்சணமா தெரியும். அம்பாளுக்கு போடுற மாதிரி ரோஜா பூ மாலை, இங்க பாத்தீங்கன்னா தாமரை பூ மாலை, இந்த மாதிரி ரோஸ்லயே வந்து விதவிதமா இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் நம்ம சிலைக்கு
போடுற மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ்ல நிறைய எல்லா மாலைகளும் இருக்கு. சைஸஸும் வந்து நமக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒன்னொன்னும் வந்து யூனிக்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தாமரை பூ வந்து சின்ன சின்னதா அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி இந்த முத்துக்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா தெரியுது. இது வந்து மொட்டா அந்த தாமரை இருந்தா எப்படி இருக்கும், இந்த சைட்ல எல்லாம் தோரணம் மாதிரியும் கொடுக்கலாம். இதெல்லாம் இதுவும் வந்து சின்ன சின்னதா அழகா நம்ம சைட்ல வந்து தோரணத்துக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா தெரியும். கிருஷ்ண ஜெயந்திக்கு நந்தகோபாலனை வச்சு நம்ம ஊஞ்சல் ஆட்டக்கூடிய இந்த ஊஞ்சலும் இருக்கு. நம்ம விநாயகருக்கும் வந்து இந்த இதுல வச்சு நம்ம வந்து பூஜை வழிபாடு செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்மாசனம் மாதிரி கொடுத்து இந்த ஊஞ்சல் வந்து இங்க கயிறு கட்டி நம்ம இழுக்கிற மாதிரி இங்க ஒரு அமைப்பும் கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஏதாவது பொருள் போட்டு நவராத்திரிக்கு லட்சுமி பண்டிகைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது நம்ம இது கொடுக்கலாம். ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும். டிசைன்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி பெரிய சைஸ் சின்ன சைஸ் இதெல்லாம் வந்து தாமரை பூ போட்ட மாதிரி எந்த மாதிரி வேணுமோ எந்த ரேஞ்ச்ல வேணுமோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு ஒரு பட்ஜெட்ல வேணும்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு கிஃப்ட் ஐட்டமா இருக்கும். இதெல்லாம் பிச்வாய் ஆர்ட்ல இருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். இப்போ இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். ட்ரே மாதிரி இருக்கு. விளக்குகள் தீபம் எல்லாம் இங்க வந்து கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் குங்கும சிமிழ் இது கூட நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகா தெரியும். டிசைனும் பாத்தீங்கன்னா யூனிக்கா ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. சுவாமி படம் எல்லாம் இருக்கிற மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கும்போது எப்பவுமே டெய்லி பூஜை பண்றது நம்ம ஞாபகார்த்தமா இருக்கும். பாதம் இருக்கிற மாதிரி கணேசரோட மூல மந்திரம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லட்சுமியோட பாதம் இருக்கிற மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பாதம் இருக்கிற மாதிரி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேர் போட்ட மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட கிஃப்ட் ஐட்டமா கொடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குங்கும சிமிழ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு அம்பாள் ஃபேஸ் கொடுத்து அலங்காரமா யூனிக்கா இதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்பவும் பட்ஜெட் கம்மியான ஒரு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டமா கொடுக்கும்போது நமக்கு ஒரு மெமரபிளா இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அம்மன் ஃபேஸ் இருக்கிற இந்த சிலைகள் எல்லாம் வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பின்னாடியும் அதே மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் முருகர் இருக்கிற மாதிரி ஃபுல்லா வந்து ஆர்ச் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குமோ நல்ல ப்ராடக்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு. இதெல்லாம் இப்போ யூனிக்கா கண்ணாடி மாதிரி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை வந்து கீ செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி மாதிரியும் நமக்கு எப்பவுமே யூஸ் பண்றதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா அழகா ஃபுல் வேலைப்பாடுகளோட யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் இந்த டால் வந்து ஃபைபர்ல செஞ்சது நம்ம அலங்காரம் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டால் வாங்கி நம்மளே கூட ரெடி பண்ணலாம். அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டால் வந்து நம்ம இதை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு சாரி கட்டும் போது இங்க உள்ள விட்டு நம்ம சாரி கட்டிட்டு இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி நமக்கு எப்படி சாரி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி வந்து அலங்காரம் பண்ணலாம். லக்ஷ்மி ஃபேஸ் எல்லாம் இதுல வச்சு நம்ம வந்து லக்ஷ்மியே நின்னுட்டு இருக்கிற மாதிரி அந்த அலங்காரம் வந்து அழகா இதுல பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபுல்லா வந்து பிளவுஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன அலங்காரம் பண்ணணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து கஸ்டமைஸும் இது வந்து பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வேணும்னா ஃபுல் ரெடியாவும் பண்ணி கொடுப்பாங்க. இதுலயும் வந்து நம்ம ஃபேஸ் வந்து வேற எந்த ஃபேஸ் வேணும்னாலும் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ரெண்டு சைடும் கட்டுற மாதிரி தும்பை எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி தோரணங்களுக்கு நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க டிசைன்ஸும் அந்த பூக்கள்லயும் வேரியேஷன்ல நிறைய தோரணங்கள் நிலைவாசலுக்கு கட்டுற மாதிரி தோரணங்கள் இருக்கு. தும்பையில சின்ன சைஸ்லயுமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம பின்னாடி பேக் ட்ராப்ஸ்ல எல்லாம் டெக்கரேஷன் கொடுக்கற மாதிரி ஃபுல் ஃபிளவர்ல எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல நிலை மாலைகள் கூட வந்து நிறைய இருக்கு. இதுலயும் வந்து வெரைட்டிஸ் இங்க பார்க்கலாம். பீட்ஸ் வச்ச நிலைவாசலுக்கு கட்டுற மாதிரி தோரணங்கள் எல்லாம் இங்க இருக்கு. விதவிதமா இதுவும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்ல இருக்கு. வாழைப்பழம் கூட வந்து நம்ம தோரணமா வந்து சைட்ல கட்டி விடலாம். அதுக்கு கூட இங்க வந்து சின்ன சைஸஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதே மாதிரி மேல இருக்கிறதும் எல்லாமே வந்து தோரணங்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாலைகள் தான். டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைட்ல கொடுக்கலாம். ரொம்ப அழகா தெரியும். கிரீனரியா ஒரு மாதிரி இது வந்து பேக் சைட்ல வைக்கும் போது இந்த இலைகள் எல்லாம் ரொம்ப அழகா தெரியும். ஜெர்மன் சில்வர்ல பூஜா செட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தாலி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாளோட ஃபேஸ் இருக்கும். இதுக்கு கலசமும் இருக்கும். இந்த கலசத்துல நம்ம தேங்காய் வச்சு அம்பாள் ஃபேஸ் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு வந்து நமக்கு இந்த தாமரை மாலையும் இருக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம அலங்காரத்துக்கு போட்டுக்கலாம். இதுவும் இந்த செட்ல வரும். கூடவே நமக்கு 2 விளக்குகள் வரும். இந்த மாதிரி மணியும் இருக்கு. அகர்பத்தி ஸ்டாண்ட் வந்து யூனிக்கான ஒரு அகர்பத்தி ஸ்டாண்ட் இருக்கு. மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த குங்கும சிமிழ். இது வந்து பிரசாதம் பவுல். கூடவே வந்து பஞ்சஹாரத்தியும் இருக்கு. கூடவே பஞ்ச பாத்திரமும் இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு இதுல வந்து இந்த பூஜா தாலியில வந்து செட்டா வந்துரும். பூஜைக்கு தேவையான அத்தனை பொருளும் வந்து இந்த பூஜா தாலியில நமக்கு வந்துரும். பெரிய சைஸ் இது. இதுலயே வந்து நமக்கு மாதிரி சின்ன சைஸ்லயும் இருக்கு. 2 விளக்குகள், பஞ்ச பாத்திரம், ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு, குங்கும சிமிழ், மணி இருக்கு. இந்த மாதிரி இந்த பிளேட்ல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ்ல இந்த ஒரு செட்டுமே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நிறைய இருக்கு. இதுல நமக்கு எந்த மாதிரி எந்த டிசைன்ல எந்த சைஸ்ல வேணும்னாலும்
இருந்தாலும் இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு நமக்கு வந்து செட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அதை தவிர உங்களுக்கு சிங்கிள் பீஸா வேணும்னாலும் எது வேணும்னாலும் உங்களுக்கு பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். கலசத்துக்கும் கலச சொம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வந்து இருக்கு. அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான சொம்புகளும் இருக்கு. மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா சின்னதா மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு குங்குமச்சிமிழ், இது பிரசாத பவுலா யூஸ் பண்றதுக்கும் வந்து இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சந்தனம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உருளி எல்லாம் கூட நம்ம வந்து பூ போட்டு வைக்கலாம். பிச்சுவாய் ஆட்டு இருக்கிறது நம்ம ஏதாவது பொருள் கூட போட்டு நம்ம வந்து அம்பாள் முன்னாடி பூக்கள் எல்லாம் போட்டு கூட வைக்கலாம். அதே மாதிரி பிளேட்ஸ்லயும் நமக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு டெக்கரேஷனுக்கு அம்பாள் முன்னாடி வைக்கும்போது பூ பழங்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். இதுல நமக்கு டிசைன்ஸ் இருக்கு. பன்னீர் சொம்பும் இருக்கு. நம்ம வந்து பன்னீர் போட்டு அம்பாளுக்கு போடுவோம் இல்லையா, அதுக்கு கூட வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய ஃப்ரூட் பாஸ்கெட், இதுல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம். இதுல வந்து பூக்கள் எல்லாம் போட்டு வச்சு கூட நம்ம அலங்காரத்துக்கு கூட வைக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு பேக்ஸ் எல்லாம் வந்து இங்க நிறைய டிசைன்ல நிறைய சைசஸ்ல இருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து சிம்பிள்ல இருந்து யூனிக்கா இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து புதுசு புதுசா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கொடுக்கலாம். சிம்பிள்ல இருந்து கிராண்ட் ஃபங்க்ஷன் கல்யாணத்து வரைக்கும் வந்து எல்லாமே வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிராண்டா இருக்கிற நிறைய டிசைன்ஸ் வந்து இங்க இருக்கு. எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கணும்னாலும் உங்க டிசைன்ஸ் நீங்க சொன்னீங்கனாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சுவாமிக்கு கீழே வந்து ஆசனம் போடுறதுக்கு இந்த மாதிரி கிளாத் எல்லாம் வந்து நம்ம கீழே போட்டு வைப்போம். அதுல வந்து சைஸ் வேறையா இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து நல்லா கலர்ஃபுல்லா ஃபுல் ஒர்க்கோட வந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுலயே நமக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லயும் இருக்கு. இதுல சைஸஸும் வந்து நிறைய சைஸஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கா இருக்கணுமா அதுவும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. இதுலேயே இன்னும் ஸ்கொயராக இருக்கிறதும் இருக்குது. விக்கிரகங்கள் வந்து இதில் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேட்ஸ் எல்லாம் கூட வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி சைட் பில்லோஸ், அம்பாள் வந்து சின்ன சின்ன விக்கிரகங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோன்னா இந்த சைடில் வந்து அலங்காரத்துக்கு வச்சு இந்த பில்லோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணலாம். இதில் வந்து பெருசும் இருக்குது. இங்கே வந்து கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி பெருசாக ஃபுல் டிசைன் ஸ்டோன் ஒர்க்கோட வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் யூனிக்காக சின்ன சின்ன இந்த மாதிரி மெலிசான டிசைன்ஸோடவும் இருக்குது. பெருசாக வேணும்னாலும் இருக்குது. எந்த சைஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிலைவாசலில் வந்து இந்த மாதிரி அழகழகாக ஒட்டி வைக்கலாம். ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கு கொடுத்து இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அம்பாள் வைக்கும்போது அலங்காரம் பண்ணலாம். இது மேலே நம்ம பூ வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். இல்லைனா தீபம் வைக்கலாம். விளக்கு வச்சாலும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா அழகாக தெரியும். இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நவராத்திரிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயமும் இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி சிலைகள்லேருந்து நம்ம ஸ்டாண்டு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, அதுக்கு போடக்கூடிய துணியிலேருந்து எல்லாமே விக்கிரகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கோட கலைநயத்தோட அவ்வளோ நல்லா தத்ரூபமாக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னோட கையில் பார்க்கலாம் நீங்கள், குட்டி விநாயகர் எலியோட இருக்கிற ஒரு அழகான விநாயகர். கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கிறாரு. இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இந்த காலதேவி அம்மன். இந்த அம்மன் வந்து ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அம்மன். இவங்களோட சிக்னேச்சர் ஒர்க்குன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்களோட இருக்கக்கூடிய இந்த அம்பாள் வந்து தத்ரூபமா வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா கலைநயத்தோட ஒவ்வொரு டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா கொடுத்து ரொம்ப நல்லா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பின்னாடியும் வந்து பினிஷிங் பார்க்கலாம். ரொம்ப நல்ல பினிஷிங்கோட ரெடி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா. இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இருக்கக்கூடிய ஏக பாலமூர்த்தி சிலை வந்து தத்ரூபமா அப்படியே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கிளி கிருஷ்ணர் வந்து இங்க இருக்கிறாரு. இந்த கிளி வந்து நம்ம வந்து செப்பரேட்டா எடுத்துடலாம். நவராத்திரி கொலு டைம்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவும் தத்ரூபமா இருக்கும். இங்க வந்து நரசிம்மர் இருக்காரு. அவருடைய எல்லா ரூபங்களோட நரசிம்மர் அவருடைய அவதாரங்களோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலை இருக்கு. முப்பெரும் தேவியர்கள் இதுவும் வந்து நல்ல அம்சமா ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு உள்ள வரக்கூடிய கிரகலட்சுமியும் தத்ரூபமா அமைச்சிருக்காங்க. திருப்பதி பாலாஜி அங்க பார்க்கலாம். கூடவே இங்க வந்து கையில கிளியோட இருக்கிற மீனாட்சி அம்மன் இருக்காங்க. சின்ன கிரகலட்சுமி சிலையும் இருக்கு. இது வந்து மயிலோட இருக்கக்கூடிய முருகரும் வள்ளி தெய்வானை 2 பேரும் மயில் மேல அமர்ந்தபடி இருக்கிற ஒரு அழகான ஒரு சிலை. இது இவ்வளோ கலைநயத்தோட ஃபுல் ஃபினிஷிங்கோட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேஸும் பார்க்கலாம். எல்லாமே வந்து அவ்வளோ அழகா தத்ரூபமா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நல்லா யூனிக்கா கிளீனா கம்ப்ளீட் லுக்கோட கொடுத்துருக்காங்க. இந்த மயிலும் கூட பார்க்கலாம். இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா எடுப்பா இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிலையா இருக்கு. கையில கிளியோட இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சிலை. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு நந்தி. இந்த
இந்த நந்தி வந்து ஒரு யூனிக்கான ஒரு நந்தி. நீங்க வந்து அந்த ஃபினிஷிங் பார்க்கலாம், இவ்வளோ அழகா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்கன்னு. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கு. இதுல நம்ம வந்து விபூதி போட்டு வச்சுக்கலாம். தினமும் இந்த விபூதி எடுத்து வந்து நம்ம நெற்றியில அணியறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூஜை ரூம்ல வைக்கும்போது ரொம்பவும் அழகா தெரியும். இது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டும் பேரா இருக்கிற மாதிரி ரவிவர்மா பெயிண்டிங் பார்த்திருப்பீங்க. அந்த பெயிண்டிங்க வந்து அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் அழகா டீடைல்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளீனா கிளியரா கொடுத்திருக்காங்க. பினிஷிங்கும் வந்து ரொம்பவும் அழகா இருக்கு. என் கையில இப்ப நீங்க பாக்குறது கோகர்ணா கணபதி. இந்த சென்னையில இருக்கிற காளிகாம்பாலும் இருக்காங்க. அவ்வளோ ஒரு கிளியரா பினிஷிங் வந்து அவ்வளோ இதுவும் வந்து ரொம்பவும் அழகா கொடுத்திருக்காங்க. கிளியெல்லாம் இருக்கிற மாதிரி கரும்பு கூட பார்க்கலாம். அப்படியே தத்ரூபமா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கிறது வந்து விதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மையில உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூனிக்கான ஒரு பொம்மைகள் தான் சொல்லணும். எங்கேயும் வந்து அதிகமா கிடைக்காது. இங்க வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. இந்த நவராத்திரி கொலுக்கு வைக்கிற மாதிரி மாமா மாமி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா வேல் வந்து மயில் சேவல் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த திருவாச்சியோட ஓம் போட்டு இது ஒரு சிக்னேச்சர் கலெக்ஷனா இவங்க வந்து இவங்களே ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்பவும் விசேஷமான விபூதியில செஞ்ச இந்த சிலைகள் நீங்க பாக்குறீங்க. இது வந்து விநாயகர். இது வந்து முழுசா கடவுளுக்கு அபிஷேகம் செஞ்ச அந்த விபூதியால இந்த மாதிரி இந்த சிலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நந்தியம் பெருமாள், ஐயப்பன், இதெல்லாம் அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கு. நமக்கு விபூதியில செஞ்ச இந்த மாதிரி சிலைகள் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த கடையில லக்கி பாட்ல வச்சிருக்காங்க. இதுலயே வந்து நமக்கு சந்தனத்துல செய்யணும்னாலும் அந்த மாதிரியும் வந்து நீங்க வந்து செஞ்சு வாங்கிக்கலாம். செஞ்சு அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கொலுப்படியும் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய ஃபோல்டபிள் கொலுப்படியும் இங்க வந்து நிறைய இருக்கு. இதுல இது பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ல இருக்கக்கூடிய கொலுப்படி. நம்ம இதுல வந்து அடுக்கடுக்கா வச்சுக்கலாம். நமக்கு 5 ஸ்டெப் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். 7 ஸ்டெப் 9 ஸ்டெப் இந்த மாதிரி எது வேணும்னாலும் இவங்க வந்து ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில இருக்கிறவங்க நீங்க கடைக்கே வந்து பார்த்து நீங்க வந்து உங்களுக்கு தேவை இருக்கிற பொருள் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்கனாலும் அவங்க வந்து ஷிப்பிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. குளோபலி அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ண வேண்டாம். எல்லாமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா நல்லபடியா பேக் பண்ணி அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி நல்லா நீட் அண்ட் கிளீனா அவங்களோட ஷிப்பிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித்தின் 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். கோலாப்பூர் லட்சுமியிலேயே வந்து 2 விதமா வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து நல்லா அலங்காரம் செஞ்சு முத்துல எல்லாம் அலங்காரம் செஞ்சு இந்த நாகம் வச்ச மாதிரி, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சிம்பிளா இருக்கு. இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுடைய ஃபேஸும் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. சிம்மாசனங்கள் எல்லாம் இருக்கு. இதுலயும் வந்து இவ்வளவு வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஃபுல்லா வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெல்வெட்லயும் இருக்கிற மாதிரியும் இருக்கு. இதுவும் சைஸஸ் வந்து நிறைய சைஸஸ் வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனைகள் அழகழகா கோலம் போட்டு ஷட்கோணம் போட்டது, சின்ன சின்ன கோலம் போட்ட மனைகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய மனைகள் இருக்கு. இந்த மாதிரி லென்த்தியான 3 சிலைகள் வைக்கலாம். சிலை வச்சு 2 பக்கமும் விளக்கு வைக்கலாம். இந்த மாதிரி கோலம் போட்ட மனைகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கிற மனைகள், குபேர யந்திரமும் கோலமும் போட்ட இந்த மனையும் இருக்கு. இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாட விளக்கு ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. இதுல சின்ன விளக்கு வச்சு நம்ம அப்படியே மாட்டி வைக்கும் போது பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி மணி தொங்குற மாதிரி எல்லாம் கொடுத்து கோலம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்ல சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மனையில வந்து அடுக்கடுக்கா இருக்கிற மனையில அடுக்கி வைக்கலாம். நமக்கு வந்து இடமும் வந்து மிச்சமாகும், பார்க்கவும் வந்து அழகா தெரியும். நம்ம எல்லா சிலை வச்சு 2 பக்கமும் விளக்குகள் வச்சா கூட பாக்குறதுக்கு கொலுப்படி மாதிரி நமக்கு அழகா தெரியும். இதுல ஸ்டென்சில்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எல்லா ஸ்டென்சில்ஸும் வச்சிருக்காங்க. மயில் ஷேப்ல இருக்கிற ஸ்டென்சில், விநாயகர் ஸ்டென்சில்ஸ், இந்த மாதிரி டிசைன் ஆர்ட் இருக்கிற ஸ்டென்சில்ஸும் இருக்கு. கோலங்கள் எல்லாம் போட்ட மாதிரி நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ற ஸ்டென்சில்ஸும் இந்த மாதிரி இருக்கு. கோலம் போட்ட மாதிரி இந்த மாதிரி எல்லா டிசைனுமும் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ ஸ்டென்சில் இருக்கு. நம்ம அப்படியே போட்டு நம்ம இது மேல விளக்குகள் எல்லாம் வைக்கலாம். துளசி மாடம் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் இருக்கு. இங்க ஓம் போட்ட மாதிரி இருக்கு. நவராத்திரி கொலுக்கு யூனிக்கா வைக்கக்கூடிய இந்த மாதிரி வக்கீல் பொம்மைகள், நர்ஸ் பொம்மைகள், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கிஃப்டா கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பொம்மைகள் வந்து இங்க இருக்கு. மோட்டு பத்லு, விநாயகர், செட்டியார் பொம்மைகள், இந்த மாதிரி பெருசு சின்னது, கருமாரி அம்மன், லைன்ல நீங்க பார்த்துட்டே போலாம். ஃபுல்லா வந்து நமக்கு எந்தெந்த பொம்மை வேணுமோ எல்லாமே வந்து இங்க அவைலபிள் இருக்கு. எது வேணும்னாலும் நீங்க சைஸ் வாரியா உங்களுக்கு தேவை இருக்கிறது நீங்க வந்து வாங்கிக்கலாம். சித்தர் வழிபாடு வந்து நிறைய செய்யறவங்க இருக்காங்க. சித்தர் வழிபாடு செய்யறதுக்கு அந்த சிலைகள் வேணும்னாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே வந்து எந்த சித்தர் வேணும்னாலும் அந்த சித்தரோட இது வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சின்னருக்கு விஸ்வரூப தர்ஷனம் கொடுத்த அந்த ஒரு சிலை அமைப்பும் இருக்கு. இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து இந்த சென்டர்ல ஒரு கம்பி வரும். நம்ம வந்து
இந்த மாதிரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென்னாங்கூர் பாண்டுரங்கன் சிலையும் இருக்குது. இந்த அஷ்டலக்ஷ்மிகளையும் குறிக்கிற மாதிரி ரகுமாய் சிலைகள் வந்து ரகுமாய் சிலைகளும் கூட வந்து செட்டாக வரும் இதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கன் ஸ்டைலில் தசாவதாரம் எல்லாமே வந்து இந்த இடுப்பில் கை வச்சு இந்த பாண்டுரங்கன் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு எல்லா அவதாரமும் அலைநயத்தோடு அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தலையாட்டி பொம்மையும் அழகாக இங்கே வந்து சைஸஸ் நிறைய சைஸஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி கலசத்துக்கு கட்டக்கூடிய பாவாடைகள்ல இருந்து இந்த மாதிரி யூனிக்காக சின்ன சின்ன அங்கவஸ்திரம், இந்த மாதிரி பாவாடையும் அம்பாளுக்கு போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்னது பெருசு எல்லா சைஸஸ்லையுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பெருமானுக்கு முருகனுக்கெல்லாம் போடுற மாதிரி அங்கவஸ்திரம் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க, எங்கேயும் கிடைக்காது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு பட்டு துணி உடுத்துற மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு கொடுக்கும். இங்கே கிருஷ்ண பெருமானுக்கு இப்போ வந்து கோகுலாஷ்டமி வரப்போகுது இல்லையா, சின்ன கண்ணனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறதுக்கு அழகழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. முத்து எல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்கான நிறைய அங்கவஸ்திரங்கள் வந்து இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. லக்கி பாட்டுங்கிற இந்த பிரம்மாண்டமான ஷாப்ல இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டணும்னா கண்டிப்பா முடியாது. நம்ம வீட்டு பூஜைக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனை பொருளும் A to Z எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் தான் இந்த லக்கி பாட்டுங்கிற டிவோஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிற கடை. உங்களோட ஷாப் வந்து எப்பவுமே 365 டேஸும் ஓபன்ல இருக்கும். அதனால எப்ப வேணாலும் நீங்க போய் விசிட் பண்ணிக்கலாம். சென்னையில இருக்கிறவங்க கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து குளோபலி எல்லா இடத்துக்குமே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல அத்தனை பொருளுமே அவைலபிள் இருக்கு. அதோட லக்கி பாட் ஆப் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலயும் கூட இவங்களோட ஷாப்பை நீங்க செக் பண்ணிக்கலாம். இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறவங்க கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம எப்பவும் பூஜைக்கு தேடுற எங்கேயுமே கிடைக்காத பொருள் எல்லாம் கூட இவங்க கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறக்காதீங்க. இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.